பான் மூவிஸ் கன்சியூம் பண்றதுல இந்தியா மட்டுமே 3வது இடத்துல இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் women and 30% ஆஃப் women இந்தியாவில் பான் மூவிஸ் கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இந்த பான் மூவிஸ் பார்க்கறதுனால சோஷியல் லைஃப் எப்படி பாதிக்கப்படுது, நம்மளோட ஃபினான்ஷியலி நம்ம எப்படி பாதிக்கப்படுறோம், அந்த டார்க் சைட் ஆஃப் பான் என்ன, இதெல்லாம் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீரியஸான வீடியோவாக இருக்க போது ஸோ என் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத ஒரு டார்க் சீக்ரெட்ஸ் அண்ட் தெரியாத விஷயங்கள் கூட இதில் கவர் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே அண்ட் திஸ் இஸ் கேஜே. ஒரு 5 years பிஃபோர் என்னோட ரிலேஷன்ஷிப்பில் என்னால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். மெயின் ரீசன் பான் அடிக்ஷன். நானுமே பானுக்கு அடிக்டாக இருந்தேன் ஒரு 5 years பிஃபோர். ஸோ அப்படிங்கும்போது அதில் இருக்கிற ஃபேண்டசியான விஷயங்களை நான் ரியலாக எடுத்துக்கிட்டு ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலாம் எனக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா லோ செல்ஃப் எஸ்டீம் இருந்துச்சு. என்னால் ஒரு கில்ட்டி ஃபீல்ட்லேருந்து வெளியே வர முடியல. அண்ட் ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லஸ்ஃபுல்லாக மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேனே தவிர, ஒரு ஆப்ஜெக்டிஃபைடாக மட்டும்தான் என்னோட பார்ட்னரை நான் பார்த்தேனே தவிர, என்னால் அவங்கள ஒரு ஹியூமனாக ட்ரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கான மெயின் ரீசனாக சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்துல அதிகமா ஃபோக்கஸ் பண்றோம், அதிகமா நம்ம கன்சியூம் பண்றோம், ஐ மீன் அதிகமா நம்மளை சுத்தி எத்தனை பீப்புள் இருக்காங்க, அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்மளோட மென்டாலிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா, ஆரம்ப காலத்துல நமக்கு என்னன்னா இது நமக்கு ஃபேண்டசின்னு தெரியும். பார்க்க ஆரம்பிப்போம், 5 minutes பார்ப்போம், தென் என்னன்னா 10 minutes போகும், தென் 20 minutes போகும். ஸோ இது அதிகமா கன்சியூம் பண்ண இந்த ஃபேண்டசிங்கிறத நமக்கு அப்படியே ஃபேட் அவுட் ஆகி, ஓகே இப்படிதான் இருக்கணும் போல, ஒரு ஆண்பலனா அவங்களோட பிரைவேட் பார்ட்லாம் இப்படிதான் இருக்கணும், ஒரு பெண்ணுனா ஒரு பிரைவேட் பார்ட்லாம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நம்ம அதை பெருசா ஒரு விஷயமா நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கேர்ளையோ இல்லை ஒரு உமனையோ அவங்க அழகா இருக்காங்க, பிரிட்டியா இருக்காங்க, பியூட்டிஃபுல்லா இருக்காங்க இப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் அப்படியே நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணி என்ன மாதிரி வார்த்தைகளை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஹாட்டா இருக்காங்க, ஹார்னியா இருக்காங்க, ரொம்ப செக்ஸியா இருக்காங்கன்னு இந்த மாதிரியான ஒரு ஃபில்த்தியான வேர்ட்ஸை நம்ம இந்த இடத்துல எடுக்க ஆரம்பிப்போம். நார்மலாவே நீங்க ஒரு குரூப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு 2-3 பேர்ல என்னன்னா அவங்க அழகா இருக்காங்கல்ல, சூப்பரா இருக்காங்கல்ல இப்படி நம்ம பேசுவோம். பட் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரை வர்ணிக்கிறது, அவங்கள ஒரு ஒரு ஆப்ஜெக்டிஃபைடா மட்டுமே பார்க்கறது, ஒரு சப்ஜெக்டா அவங்கள ட்ரீட் பண்றது, அவங்கள கண்ணை பார்த்து பேசாம ஒரு சில தப்பான விஷயங்களை நம்ம பண்றதுக்கான மெயின் ரீசன் இந்த பானை தான் இருக்கு. தென் இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஃபேண்டசியை நம்ம பார்க்க நம்ம இதை நம்மளோட பார்ட்னர்கிட்ட நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மென்டாலிட்டியும் வருது. இதை யாருமே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் கவர் பண்ணது இல்லை. பட் நான் இந்த இடத்துல ஃப்ராங்கா ஓப்பனா பேசுறதுக்கான ரீசன் இதை நீங்க சீரியஸா எடுத்துக்கணும். இதனால என்ன நடக்குதுன்னா, நம்மளால ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்பரா இருக்க முடியல, நம்மளோட சோஷியல் லைஃபை நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியல, ஒர்க் லைஃப், ஃபினான்ஷியலி நம்மளால ப்ராப்பரா நம்மளோட க்ரோத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இந்த ஒரு விஷயத்த மட்டுமே பார்த்துட்டு இதுதான் லைஃப்னு கோத்ரூ பண்ற நிறைய பீப்புளை நான் ரீசெண்ட் டைம்ல பார்த்துருக்கேன். ஸோ இந்த பானை கன்சியூம் பண்றதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் நடக்குது நம்ம ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னா, முதல் விஷயம், நம்மளோட பார்ட்னரை நம்ம ஒரு லஸ்ஃபுல்லா, ஒரு சப்ஜெக்டா, ஒரு ஆப்ஜெக்டா மட்டும்தான் பார்ப்போமே தவிர, அவங்களும் ஒரு ஹியூமன் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு நமக்கு போயிடும். ரெண்டாவது, இது ஃபேண்டசி நமக்கு தெரியும். பட் போக 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 இது ஃபேண்டசிங்கிறது தெரியாம நம்ம அதிலே ஊறி போயிருந்தனால இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், இதை நம்ம யார்ட்டையாவது பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மென்டாலிட்டியும் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மென்டாலிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற இந்த ஒரு கேவலமான ஒரு மென்டாலிட்டி இந்த பான் பார்க்கறது மூலமா நமக்கு நடக்குது. இதை நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, இவங்க கிட்ட கேளுங்கலாம் நான் சொல்ல, ஜஸ்ட் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சிம்டம் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி. தேர்ட் ஒன், ஒரு பொண்ணை முன்னாடிலாம் பார்த்தா எப்படின்னா அழகா இருக்காங்க, கியூட்டா இருக்காங்க, பிரிட்டியா இருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் போய் இப்போ அதுக்கு ஃபில்த்தி வேர்ட்ஸா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஹாட்டா இருக்காங்க, செக்ஸியா இருக்காங்க, ஒரு ஹார்னியா இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நமக்குள்ள எப்படி மென்டாலிட்டி ஒரு மிருகமாய் நம்ம மாறிட்டு இருக்கோம் இந்த பான் பார்க்கறது மூலியமா. இதுக்கு நம்ம ஜஸ்டிஃபையும் பண்ணியிருப்போம், அது அப்படிதான் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம். லைக் இப்போ ஒருத்தவங்க ஃபோன் பேசிட்டே போறாங்கன்னா, ஐயோ ஃபோன் பேசிட்டே போறா அதனால அப்படிதான், இவன் ஃபோன் பேசிட்டே இருக்கான் அவன் இப்படிதான் இப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு கேவலமான தாட்லாம் கிரியேட் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் இந்த பான் அடிக்ஷனா மட்டும் தான் இருக்கும். நீங்க பான் ஓவரா கன்சியூம் பண்றதா மட்டும்தான் இருக்கு. டார்க் சைட் ஆஃப் பான்.
ஸோ இந்த பான்ல நடிக்கிற ஒரு ஆக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் நான் அந்த இடத்துல சொல்ல விரும்பல. அவங்க ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க பார்க்கறதுக்கு இது வந்து ஒரு ஃபேண்டசியா உங்களுக்கு ஒரு ப்ளஷர் கிரியேட் பண்ற ஒரு வீடியோவா இருக்கு. பட் இதுல நடிக்கிற எங்களுக்கு அவ்வளோ டார்ச்சரா இருக்கு. லைக் வந்து நாங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணோம், இந்த மாதிரி தான் எங்களோட ஸ்ட்ரக்சரை காட்டணுங்கிறதுக்காக நாங்க எங்களோட பிரைவேட் பார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணும்போது சில பேர் இறந்து கூட போயிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஆக்ட்ரஸ் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அவங்க பேரு இல்ல என்ன இன்டர்வியூ இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, ஜஸ்ட் நீங்க அதை தெரிஞ்சுக்கங்க. ஸோ நீங்க வந்து பாக்குறீங்க இல்லையா, அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேண்டசி அவ்வளவுதான். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ச்சே இதுக்காகவா நம்ம போய் பார்த்தோங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டி நமக்கு கிரியேட் ஆகுது. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டார்க் சைடை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்த பார்க்கவே மாட்டோம். ஐ திங்க் நான் அதை பத்தி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா நான் கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ இதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க இப்ப இந்த மூவிஸ் அதிகமா கன்சியூம் பண்றதுனால உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஓகே, பிரைவேட் பார்ட்டுங்கிறது இப்படிதான் இருக்கணும், இந்த ஒரு சில விஷயங்கள்ங்கிறது இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ப்ரோக்ராமிங்கை நமக்குள்ளேயே நம்ம பண்றோம். ஸோ இப்படி பண்ணும்போது இதுதான் இப்படிதான் இருக்கணும், இப்படி இல்லைன்னா என்னால இது பண்ண முடியாது, இப்படி இல்லைன்னா ஆம்பளை கிடையாது, இப்படி இல்லைன்னா ஒரு பெண் வந்து நல்லா கிடையாது, இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ளேயே நமக்கு தெரியாமலே இது பார்க்க 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 ப்ரோக்ராம் ஆகிறனால நம்ம வந்து நம்ம கல்யாணம் ஐ மீன் மேரேஜ் லைஃப்ல நம்மளால சரியான ஒரு இன்டிமேட் ஐ மீன் ஒரு செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால வச்சுக்க முடியாதுங்கிறத ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்றாங்க. லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் வரதுக்கான மெயின் ரீசனாகவும் இந்த பார்ன் அடிக்ஷன் தான் இருக்கு. தேர்ட் ஒன், மென்டல் ஹெல்த் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னா, சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க, தூக்கத்துல கூட எனக்கு அந்த தாடு தான் வருது, தூக்கத்துல கூட என்னால வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபேண்டசியான விஷயங்கள் தோணுது, ஐ மீன் நான் சும்மா இருந்தா கூட எனக்கு இந்த ஃபேண்டசியான விஷயங்கள் தோணுது அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு நம்மளோட பிரெயினை அந்த ஒரு அடிக்ஷனுக்கு கொண்டு போய் விட்டுருக்கோங்கிறத பாருங்க. ஸோ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல ஒரு ஒரே ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு நான் அவங்க கிட்ட இந்த மாதிரி என்னோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்லி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு மாரல் சப்போர்ட் பண்ணுங்க நான் சொன்னேன். ஸோ அவருமே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணாரு, என்னால் அதில் வெளியே வர முடிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் கவுன்சிலிங்கும் எடுத்துக்கிட்டேன். நான் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பார்ன் அடிக்ஷன் இருக்கு, என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அட்லீஸ்ட் ஸோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் கேட்கவும் அவங்க எனக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து நான் வெளியே வந்தேன். உங்களால் நீங்கள் ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படிங்கிற நீங்க ட்ரஸ்ட் ஒர்த்தியா யாரையாவது நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா அவங்ககிட்ட போய் பேசுங்க, மனசை விட்டு பேசுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. மேக்சிமம் ஆஃப் த டைம் நீங்க தனியா இருந்துக்கிட்டு எதுவுமே வெளியே சொல்லாம உங்களுக்குள்ளேயே வைக்கதான் அந்த விஷயம் என்ன ஆகும்னா பெருசா பூகம்பமா வெடிக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி தப்பான வழிகள் போறதுக்கு ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும். இதை நீங்க உங்களோட ட்ரஸ்ட் ஒர்த்தி ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு நண்பன் இல்ல உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட போய் நீங்க ஷேர் பண்ணும்போது இந்த விஷயத்துல இருந்து உங்களால வெளியே வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா மேபி நீங்க கவுன்சிலிங் கூட எடுங்க, அதுக்கான ப்ராப்பரான டாக்டர்ஸ் போய் செக் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் உங்களால பண்ணும்போது உங்களால வெளியே வர முடியும். இதையும் மீறி இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்னன்னா வில் பவர். இந்த வில் பவருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் வெளியே வரணும், என் லைஃபை சேஞ்ச் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஏன் அவன் ஏன் எடுக்கிறான், நான் ஏன் அவன் எடுக்கிறதுனாலதான் நான் பார்க்கிறேன், இல்லைன்னா நான் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா அது நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், மற்றவங்க யாரும் அதுக்காக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உனக்கு ஒரு மாற்றம் வேணும், உன் லைஃப்ல நீ வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த ஒரு விஷயத்துல இருந்து இந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்து நீ வெளியே வரணும்னா நீ தான் அதுக்கான மாற்றத்தை வந்து கிரியேட் பண்ணணும். மற்ற யாரும் வந்து இங்க கிரியேட் பண்ணிக்கலாம் இருக்க மாட்டாங்க. அண்ட் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல், சாய்ஸ் ஆர் டிசிஷன். நீங்க எடுக்க போற விஷயம் சாய்ஸா டிசிஷனா நீங்க தான் முடிவு பண்ணணும். லைக் வந்து இப்போ நியூ ரெசல்யூஷன்ல நான் இனிமேல் பான் மூவிஸே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வீக்ஸ் நீங்க பார்க்காம இருப்பீங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா அது 3 வீக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க அந்த பான் மூவி பார்ப்பீங்க. பிகாஸ் நீங்க டிசிஷன் எடுக்கல, சாய்ஸ் தான் பண்ணிருக்கீங்க. இது இல்லை அப்படின்னா அது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சாய்ஸ் தான் பண்ணிருக்கீங்க. பட் டிசிஷன்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுங்க. நான் இன்னையிலேருந்து பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னா இன்னையிலேருந்து நான் பார்க்க மாட்டேன், அதுதான் மேட்ரிங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான டிசிஷன் உங்களுக்குள்ள நீங்க எடுக்கணும். நீங்க வந்து ஒரு சாய்ஸா கிரியேட் பண்ணும்போது அது உங்களால வந்து கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பட் இதே நீங்க டிசிஷனா எடுக்கும்போது இந்த பான் அடிக்ஷன் வந்து உங்களால வெளியே வர முடியும். இந்த ஃபேப் பண்றது, மாஸ்டர்பேட் இதை பத்தி நான் இங்க பேசல. நான் இங்க பேசுறது ஃபுல்லாவே பான் அடிக்ஷன் பத்தி தான். ஸ்ட்ராங்கான டிசிஷனை மேக் பண்ணுங்க. டிசிஷன் மேக் பண்ணிட்டு நீங்க எப்படிப்பட்ட ஆளா மாறணுங்கிறத உங்களுக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களால மாற முடியுங்கிறத நான் நம்புறேன். இந்த வீடியோல நான் உங்களை வந்து பார்க்குறேன். பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜி. தேங்க்யூ.